पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துக்குள்ளார ஒரு சின்ன ஒரு டைவர்ட் ஆகியிருக்கும். பிக்ஷுகோபனிஷத்தை அதுக்குள்ளார கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சின்ன மந்திரங்கள் தான். எதுக்காக அப்படின்னா சொல்லியிருக்கேன், எப்போவுமே எந்த விஷயத்தை சொல்கிறதா இருந்தாலும் ஸ்ருதி பிரமாணம் இருக்கணும். ஸ்ருதி பிரமாணம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்ம எதையாவது சொல்கிறோம் அப்படின்னா அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நேர்கோட்டில் ஒரு நதி ரெண்டு கரைகளுக்குள்ளார போச்சு அப்படின்னா உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். காலங்காலத்துக்கு பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். எப்போ ஓன் இன்டர்பிரிட்டேஷன்லாம் வருதோ அப்போ பார்த்திங்கன்னா அது கெட்டு போயிடும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிடைக்காது. அப்போ எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், கீதாவில் பார்த்திங்கன்னா ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார் அர்ஜுனனை பார்த்து, சாஸ்திரமேவ பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதௌ. நான் சொல்கிறேன்னு கேட்காத அர்ஜுனா, நீ என்ன சொல்லு அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவார். சாஸ்திரம் அப்படின்னாவே நமக்கு என்ன இருக்கணும், முதல் பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம், அதுக்கப்புறம் தான் ஸ்மிருதி பிரமாணம். அப்போ ஸ்ருதி ஸ்மிருதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சுக்கிட்டே நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அடைஞ்சிட முடியும். உங்களுக்கு கைட்லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை வச்சுக்கணும். இதில் நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கோம் குட்டீச்சகனோட பகூத்தகன்.
குட்டீச்சகன் பகூதகன். நேற்று பகூதகனோட விஷயத்தை பார்த்துருக்கோம். அந்த பகூதகன் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகூதகாத் நாம திரிதண்ட கமண்டலு ஷிகா யஜ்ஞோபவீத காஷாய வஸ்திரதாரினோ. அப்போ பகூதகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கர்ம சந்நியாசின்னு நான் சொல்லியிருக்கேன். குட்டீச்சகனா இருக்கிறவனும் பகூதகனா இருக்கிறவனும் இப்ப நம்ம பார்க்கிற இதுல பெரும்பாலும் இருக்கிறவங்க கர்ம சந்நியாசிகள். கர்மம்னா என்ன அர்த்தம்? ஒரு கர்மத்தை, ஈஸ்வர கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தண்டம் இருக்கும். திரிதண்டம் இருந்துச்சுனாவே அந்த சன்னியாசி சுதந்திரம் இல்லை. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மடாதிபதிகள் பாத்தீங்கன்னா திரிதண்டி சன்னியாசிகளா மடாதிபதிகள் இருக்காங்க, நாங்க பாக்குறோம். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ட விதி பாத்தீங்கன்னா இருக்கு, பூஜை தான். அது வைஷ்ணவர்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இருக்கும். அப்போ திரிதண்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறது, கமண்டல் ஒரு கையில இருக்கணும், அதுக்கப்புறம் ஷிகா வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் யஜ்ஞோபவீதம் வச்சிருப்பாங்க. இது வைஷ்ணவர்கள்ல பார்க்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா திரிதண்டமா வச்சிருக்கிற இந்த ஸ்மார்த்த சன்னியாசிகள்கிட்ட பார்க்க முடியாது. உங்களுக்கு ஸ்மார்த்த சன்னியாசிகள் யாருமே சோட்டி வச்சிருக்க மாட்டாங்க, யஜ்ஞோபவீதம் இருக்காது. அப்ப இந்த சன்னியாசம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட நீங்க இதுக்கெல்லாம் போனீங்கன்னா, வைஷ்ணவ இதுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் இது எல்லா சன்னியாசிகள்ட்டையும் திரிதண்டம் வச்சிருப்பாங்க, குடிமை இருக்கும், யஜ்ஞோபவீதம் இருக்கும். இருந்துகிட்டு பூஜை வகைராவை பண்ணணும். பூஜை பண்ணணும் அப்படின்னாவே அதுக்கு இந்த ரைட்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கணும். அப்போ இந்த கமண்டலு சிகா யஜ்ஞோபவீதத்தை வச்சுக்கிட்டு காஷாய வஸ்திரம் போட்டிருப்பாங்க. காஷாயம்னு என்ன அர்த்தம்? காவி வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க. கூட பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பாத்தீங்கன்னா ஆச்சார அனுஷ்டானத்தை பார்ப்பாங்க. ஏன்னா கர்மம் பண்றாங்கல்ல, அதனால பாத்தீங்கன்னா அவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பிரம்ம ரிஷி கிரகே அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராமண கிரகத்துல மட்டும் தான் பாத்தீங்கன்னா பிக்ஷைய பாத்தீங்கன்னா வாங்குவாங்க. மது மாம்சத்தை பாத்தீங்கன்னா வரிஜயத்துவா, மது மாம்சத்தை தவிர்த்துட்டு கூட பாத்தீங்க அப்படின்னா அஷ்டௌ கிராசான் பைக்ஷாச்சரணம் கிருத்வா, 8 கவலங்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உணவு உண்ணணும் இருக்கு. அந்த 8 கவலம் உண்றதுக்கு பேர் நம்ம சொல்லியிருக்கோம் யதிச்சாந்தராயணம். ஒரு நாளைக்கு 8 கவலம் எடுத்தா அதுக்கு பேர் யதிச்சாந்தராயணம்னு பேர். அப்போ அந்த 8 கவலத்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா யோக மார்க்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் பாத்தீங்கன்னா பிரணவ அபியாசிகளா இருப்பாங்க. பிரணவ அபியாசிகள் இந்த பகூதகனுக்கும் குட்டீச்சகனுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா விராட்டு பிரணவம் சொல்லப்பட்டிருக்கு. பகூதகனுக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குட்டீச்சகனுக்கும் 2 பிரணவம். பிரணவத்தை நேற்று நான் சொல்லியிருக்கேன், மானுஷ பிரணவம்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் விராட்டு பிரணவம் அப்படின்னு பேரு. அந்த 2த்துக்கும் என்ன அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 மாத்திரைகளுக்கு மேல பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்லக்கூடாது. 16 மாத்திரைகளுக்கு உட்பட்டதா பாத்தீங்கன்னா ஓ ஓ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீட்டி 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 ஒரு 10 மாத்திரையில இருந்து 16 மாத்திரைக்குள்ளார பாத்தீங்கன்னா 12,000 ஜபங்கள் பாத்தீங்கன்னா குட்டீச்சகனுக்கும் பகூதகனுக்கும் விதி வச்சிருக்கு. இப்ப எங்களோட சன்னியாசிகள் எல்லாத்துக்குமே குட்டீச்சகனா இருக்கிறதுனால, நாங்க குட்டியால இருக்கிறதுனால காலையில ஒரு 6,000 ஜபம், சாயந்தரம் ஒரு 6,000 ஜபம் பாத்தீங்கன்னா பண்றதை வச்சிருக்கோம். மொத்தம் 12,000 ஜபத்தை பாத்தீங்கன்னா நித்தியம் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதான் யோக மார்க்கம் அப்படின்னு பேரு. இந்த யோக மார்க்கத்துல பாத்தீங்கன்னா மோட்சத்தையே பாத்தீங்கன்னா பிரார்த்திப்பவர்களாக குட்டீச்சகனும் யாரு பகூதகனும் இருப்பான். இந்த 2 பேத்துக்கு என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போய் தான் பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். அதனால அவங்க யோக மார்க்கத்திலேயே அவங்க இருப்பாங்க. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் பாத்தீங்கன்னா அத ஹம்சா, அடுத்த மந்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு பாட்டம் பகூதகனை முடிச்சதுக்கு பிறகு 3வது சந்நியாசம் ஹம்ச சந்நியாசம்னு பேரு. அதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அத ஹம்சா நாம ஏகராத்திரம் நகரே பஞ்சராத்திரம் க்ஷேத்ரே சப்தராத்திரம் ததுபரி ந வசேயுஹு. அத ஹம்சா நாம கிராம ஏகராத்திரம், தனியா பிரிச்சுங்க, கிராம ஏகராத்திரம் நகரே பஞ்சராத்திரம் க்ஷேத்ரே சப்தராத்திரம் ததுபரி ந வசேயுஹு. கோமூத்ர கோமய ஆகாரினோ நித்யம் சாந்திராயண பராயணாஹ யோக மார்க்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே.
அத ஹம்சா நாம கிராம ஏகராத்திரம் நகரே பஞ்சராத்திரம் க்ஷேத்ரே சப்தராத்திரம் ததுபரின வசேயுः கோமூத்ர கோமய ஹாரினோ கோமயாஹாரினோ நித்யம் சாந்திராயண பராயணா யோக மார்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே. ரொம்ப தெளிவான மந்திரம். ஹம்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள். ஹம்சர்கள் கருமிகளா அப்படின்னா இல்லை. ஹம்சர்கள் யாரு அப்படின்னா உபாசனை செய்யக்கூடிய சன்னியாசின்னு எடுத்துங்க. அப்ப ஹம்சனுக்கு பாத்தீங்கன்னா யஜ்ஞோபவீதம் இருக்காது. இதுல சொல்லல, நம்ம ஹம்ச சன்னியாசிகளுக்கு சொல்றோம் யஜ்ஞோபவீதம் இருக்காது. அதே மாதிரி குடுமி, உச்சி குடுமி பாத்தீங்கன்னா இருக்காது. ரெண்டத்தையும் விட்டுட்டு கர்மம் இருக்காது. கர்மம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பேசாம பாத்தீங்கன்னா ஓங்காரத்தையே பாத்தீங்கன்னா ஜபிச்சுக்கிட்டு சர்வத்தையும் பாத்தீங்கன்னா நித்தியம் அனித்தியம் நித்தியம் அனித்தியம்னு சதா காலமும் விவேகம் பண்ணிக்கிட்டே பரிபூர்ணமா இந்த லோகத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, உதறி தள்ளிட்டு வைராக்கியத்தோட சதா காலமும் ஹம்சர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓங்காரத்தை உச்சரிப்பாங்க. இந்த ஹம்ச சன்னியாசிக்கு என்ன பிரணவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் பாத்தீங்கன்னா விராட்டு பிரணவத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய மகாரம் அப்படின்னு நம்ம உகார பிரதானமா இருக்கக்கூடிய மானச பிரணவம். அதுக்கு இன்னொரு பேரு நேற்று சொல்லியிருக்கோம், ஆந்தர பிரணவம் அப்படின்னு பேரு. உகார பிரதானமா மனசுக்குள்ளார சொல்றது. இப்ப நம்ம வெளியில சொன்ன மாதிரியே உள்முகமா பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சதா காலமும் பாத்தீங்கன்னா வெறும் ஈஸ்வர சிந்தனை பண்ணிக்கிட்டே ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் பாத்தீங்கன்னா சாயுஜ்யத்தை அடையக்கூடியதை லட்சியமா வச்சவங்க ஹம்சர்கள். சாயுஜ்ய பதவிக்கு ராயலா போய் சேர்ந்துருவாங்க. அருமையான பவித்திரமான சன்னியாசிகள். சிரவணம் மனனம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எல்லாம் பரிபூர்ண வைராக்கியத்தோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் அனித்தியம் அனித்தியம் அனித்தியம்னு சதா ஓங்கார அபியாசிகளா இருப்பாங்க இந்த ஹம்ச சன்னியாசிகள். சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க, அத ஹம்சா நாம, ஹம்சர்கள் என்ற பெயரை உடையவர்கள். பிறகு அத்தனா பிறகு, பிறகுனா என்ன அர்த்தம் அப்படின்னா பகூதகர்களுக்கு பிறகு மூணாவது சந்நியாசம். ஹம்சா நாமனா ஹம்ச சந்நியாசி என்பவர்கள் கிராம ஏகராத்திரம், கிராமே ஏகராத்திரம், ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ராத்திரி தான் வாசம் செய்வார்கள். ஒரு கிராமத்துல ஒரு ராத்திரி. நகரே பஞ்சராத்திரம், ஒரு நகரத்துக்கு போறாங்க அப்படின்னா 5 ராத்திரி பாத்தீங்கன்னா தங்குவாங்க. எப்படி தங்குவாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, ஒரு தர்மசாலையில பாத்தீங்கன்னா ஒரு தங்குவாங்க, இன்னொரு கார்னர்ல ஒரு நாள், இன்னொரு கார்னர்ல ஒரு நாள் அப்படின்னு 5 நாள் ஒரு நகரத்துல பல இடங்கள்ல தங்கிட்டு அந்த நகரத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சப்தராத்திரம் க்ஷேத்ரே, ஏதாவது பாத்தீங்கன்னா காஷி கயா இது மாதிரி எங்கேயாவது பிருந்தாவனம் மதுரா ரிஷிகேஷ் ஹரித்வார் இது மாதிரி எங்கேயாவது க்ஷேத்திரங்களுக்கு போறாங்க அப்படின்னா, காஞ்சிபுரம், இப்ப காஞ்சிபுரத்துலலாம் 1 நாள்ல 2 நாள்ல 3 நாள்லாம் சுத்தி க்ஷேத்திரங்கள்லாம் பார்க்க முடியாது. 7 நாள் ஆகும் அங்க இருக்கிற கோயில்ல பாக்குறதுக்கு. அதுவே பாத்தீங்கன்னா 7 நாள்லயே முடியாது. அப்ப 7 நாள் பாத்தீங்கன்னா ஒரு க்ஷேத்திரத்துல தங்கி இருக்கிறதுக்கு முடியும். அது மட்டும் இல்லாம ததுபரி ந வசேயு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ஹம்ச சன்னியாசிகள் ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள். யாராவது வந்தா திருவண்ணாமலைக்கு வர கிரகஸ்தர்களே நாங்க சொல்லுவோம், யார் வந்தாலும் 3 ராத்திரி தங்குற மாதிரி வாங்க. 3 ராத்திரி தங்குற மாதிரி வந்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி நல்ல ஒரு க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு நல்ல கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி நல்ல மனசை சாந்தமா வச்சு, முதல் நாள் வந்தோடனே உங்களுக்கு என்ன ஆயிடும், வந்த அலுப்புல பாத்தீங்கன்னா முதல் நாள் வேஸ்ட். அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் போறதுல பாத்தீங்கன்னா இங்க போகணும் அங்க போகணும் பரபரப்பு ஆயிடுவீங்க கிளம்புறதுக்கு, அது வேஸ்டா போயிடும். அப்ப 2 நாள் போயிடும். நடுவில் இருக்க 1 நாள் தான் வாஸ்தவத்துல நீங்க நிம்மதியா சாந்தமா ஒரு இடத்துல இருக்க முடியும். அப்ப 3 ராத்திரி பாத்தீங்கன்னா ஒரு க்ஷேத்திரத்துல தங்கணும் அப்படின்னு கிரகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா விதி வச்சிருக்கு. இதே பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கிராமம்னா 1 நாள் பாஸ் பண்ணிக்கிட்டே போற பரிவிராஜகமா இருக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ராத்திரி ஒரு நைட்டு போய் தங்குவோம், காலையில பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 நாள் 3 நாளுக்கு மேல தங்குனீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பற்றுதல் உண்டாகிவிடும். சன்னியாசிகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்க பார்த்திருக்கோம். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆசனத்தை பாத்தீங்கன்னா போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டார்மெட்ரி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ஆசிரமத்துக்கு போற ஒரு டார்மெட்ரி இருக்கு.
அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்தை போட்டு படுத்துருவோம். 2 நாள் படுத்துருவோம், 3 நாள் படுத்துருவோம். 4வது நாள் இது என்னோட இடம் அப்படின்னு அபிமானம் வந்துடும். எல்லாத்துக்குமே அப்படிதான். 2 நாள் யூஸ் பண்ணீங்கன்னா 3வது நாள் வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட இடம், யாரும் வரக்கூடாது என் இடத்துல அப்படின்னு ஒரு இது வந்துடும். சன்னியாசிகளுக்கு எல்லாத்துக்கும் அது இருக்கு. அப்போ ஒரு நாள் ராத்திரியில தங்கி மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம்னு வச்சுங்க. பரிவராஜகனா இருக்கும்போது ஃபுல்லா இப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா மனசு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இடம் இல்லையே, எதுவுமே என்னோட இடம் இல்லை. காலையில தூங்குறதுக்கு நேரம் மட்டும்தான் ஒரு இடத்துல தூங்குவோம், தூங்கிட்டு கிளம்பி போயிடும். நர்மதா கரை ஃபுல்லா ஜீவனா ரொம்ப பவித்திரமா இருக்கும். என்னன்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வருவோம். வந்த மாத்திரத்துல வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து சந்தியாவந்தனம் பண்ணி ஒரு ஜபத்துக்கு போயிடுவோம். ஜபத்துக்கு போயிட்டு ஒரு பாராயணம் அதெல்லாம் முடிச்சு ஜபம் பாராயணம் எல்லாம் முடிக்கிறதுக்கு 7-7:30 ஆயிடும். அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை கொடுத்தாங்க அப்படின்னா பிக்ஷையை சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த நர்மதா நதியை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏகாந்தமா இருந்து. அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். காலையில விடிய காலம்புற 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒரு ஸ்நானத்தை பண்ணி ஜபத்தெல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி ஒரு 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆகி கிளம்பிடுவோம் அடுத்த இடத்துக்கு. அப்ப நீங்க தூங்குற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் வர்றதுக்கோ எதுக்குமே சான்ஸே இல்லை. நீங்க பாட்டு கிளம்பிட்டே இருப்பீங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலயும் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா பற்றுதல் உண்டாகவே உண்டாகாது. அதுக்காக சன்னியாசியா இருக்கிறவன் என்ன பண்ணணும், ஏகராத்திரம் ஒரு 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 கிராமத்துல, 3 பஞ்சராத்திரம் அப்படின்றது ஒரு நகரத்துல, அதுக்கப்புறம் சப்தராத்திரம்னா 7 ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷேத்திரத்துல தங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல எங்கேயுமே வாசம் பண்ணாம மூவ் ஆயிட்டே இருக்கணும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசிகள் இங்கெல்லாம் யாருக்கும் தெரியாது, நார்த் இந்தியாவில் இதெல்லாம் பார்க்கலாம். கோமூத்திரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடக்கூடிய சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். என்னோட இதுல வந்து வில்வம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க, வில்வ இலை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க சன்னியாசி, ஒரு பவித்திரமான சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா நான் மணிநாகேஸ்வரன் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். ஒரு நர்மதா கரையில குஜராத்ல இருக்கிறது. மற்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா மணிநாகேஸ்வர் அப்படின்னு ஒரு அருமையான க்ஷேத்திரம் இருக்கும். அந்த இடத்துல என்னோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகா சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா தங்கியிருந்தார். ஆசிரமத்துக்குள்ளார வரவே இல்லை. அவர் என்ன பண்ணார், ஆசிரமத்துக்கு வெளியில ஒரு மரம் இருந்துச்சு, மரத்தடியில தான் தங்கியிருந்தார். மான்சூன் டைம்ல நல்ல மழை பெய்யற காலத்திலயும் அந்த மரத்தடியில ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருந்தார் ஒழிய உள்ள ஆசிரமத்துக்குள்ளார வரவே இல்லை. அவரோட உணவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிர்வாண சன்னியாசி காலையில எந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா பஸ்மத்தை எடுத்து உடம்பு ஃபுல்லா தெளிச்சுப்பார். ஃபுல்லா வந்து ஒயிட் கலர்ல ஆயிடும். ஒயிட் கலர்ல ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் போய் பிக்ஷை ஏதாவது கொண்டு போய் கொடுப்போம். கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா வாங்க மாட்டார், எதுவும் வாங்க மாட்டார். என்ன உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னா வில்வ இலை இருக்கு பாத்தீங்களா, வில்வ இலையை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்தார். எப்பவாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா தேங்காவும் பழமும் சாப்பிடுவார். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க வில்வ இலை சாப்பிட்டு எப்படிங்க உயிர் வாழ முடியும்? வாழ்ந்துட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்ல நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இது மாதிரி வில்வன் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க இருக்காங்க. பலகாரின்னு சொல்லுவாங்க, வெறும் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்க சன்னியாசிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோமூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற சன்னியாசிகள் இருக்காங்க. கோமூத்திரத்தை வந்து அது குடிக்கிற மெத்தட் இருக்கு. எவ்வளோ அதை டைலூஷன் பண்ணணும் அப்படின்னு தண்ணியில மிக்ஸ் பண்ணி கோமூத்திரத்தை பவித்திரமா குடிச்சிட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் எடுப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பால், தயிர், வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய். இத கோமயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கோல இருந்து வரக்கூடிய உணவுகள் எதெல்லாம் இருக்கோ அதுகளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஆகாரினோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. ஆமா, இது இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப எனக்கு இங்க திருவண்ணாமலையிலேயே ஒரு சன்னியாசி வருவார், ஆந்திரால இருந்து ஒரு சன்னியாசி வருவார். அவரோட உணவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1/2 லிட்டர் பால். 1/2 லிட்டர் பால். ஆமா, அவங்களோட சிஷியர்கள் 2 பேர் இங்க இருக்காங்க, நல்ல அம்மாக்கள் 2 பேர். நான் அந்த சுவாமி வரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. இதுல ஆந்திராலேயே இருக்கார். எனக்கு ரொம்ப பிரியம். எப்போ வந்தாலும் என்னை வந்து பார்ப்பார். கொஞ்சம் நல்ல ஏஜ், இப்போ வந்து ஒரு 75க்கு மேல இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா அவரை? பாத்துக்கோங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்னியாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து 1/2 லிட்டர் பால் மட்டும் தான். அது கோமயம் தான். பால் இதுல இருந்து வருதுல, பசுமாட்டுட்ட இருந்து கோமயம். வெண்ணெயை சாப்பிட்றது, பாலை சாப்பிட்றது, தயிர் சாப்பிட்றது, இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஜீவிக்கிற ஆட்களா இருக்காங்க. கோமய ஆகாரினோ. கூடவே நித்தியம் சாந்திராயண பராயணாக. அவங்க ஏதாவது சாப்பிட்றது வந்து இருந்துச்சு அப்படின்னா, சில பேர் சாப்பிட்ற சன்னியாசிகள் இருந்தாங்கன்னா நித்தியம் சாந்திராயணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்திராயணத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான சாந்திராயணம் இருக்கு.
என்ன வெரைட்டி சாந்திராயணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யதி சாந்திராயணம்ன்றதுக்கு பேரு 8 கவலம் சொல்லியிருக்கேன், யதி சாந்திராயணம். அதுக்கப்புறம் எங்கேயாவது நான் யாத்திரையில தங்குறோம் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரைகள்ல 2 இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சாந்திராயண விரதம் இருந்திருக்கேன். மணிநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் தங்கினேன் நான். நல்லா வந்து பாத்தீங்கன்னா இடம் அருமையான இடம். ஒரு மாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. நல்ல அம்மா நர்மதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிறை மாதிரி வளைஞ்சு போற இடம். நான் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ந்தேன். ஒரு நாள் சாப்பிட்டேன். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா உடம்ப கொஞ்சம் ஃப்ரீ பண்ணேன். 3வது நாள் வந்து பாத்தீங்கன்னா சாந்திராயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ சாந்திராயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வெறுமனே ஓங்கார அபியாசம் பண்ணிட்டு சாந்திராயண விரதம் மட்டும் இருந்துகிட்டு இருக்கிறது. யதி சாந்திராயணம் 8 கவலம். அது இல்லாம பிப்பிலிகா சாந்திராயணம், அதுக்கப்புறம் யவச்சாந்திராயணம் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த அமாவாசையிலிருந்து அமாவாசை வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமாவாசை 0ல ஆரம்பிக்கிறது பூரண உபவாசம். அதுக்கப்புறம் பிரதமால இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1 கவலம், 2 கவலம், 3 கவலம், 4 கவலம், 5 கவலம்னு பௌர்ணமி வரைக்கும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 15 கவலம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். திரும்ப அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா 14, 13, 12 அப்படின்னு அமாவாசைக்கு வரும்போது 0க்கு வந்துடும். அப்போ ஒரு தானியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெல்லு தானியம் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கம் சுருங்கி நடுவுல உப்பி இருக்கும் பாத்தீங்கன்னா, தானியம் அப்படித்தானே இருக்கும். அது மாதிரி ஆரம்பிக்கும் போது அமாவாசை, முடியும் போது அமாவாசை, நடுவுல மட்டும் பௌர்ணமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாந்திராயண விரதம் பண்றது. ஒரு வேளை தான் சாப்பிடணும். 1 கவலம், 2 கவலம், 3 கவலம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா யவச்சாந்திராயணம்னு பேரு. பௌர்ணமியில ஆரம்பிச்சு பௌர்ணமியில முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிப்பிலிகா சாந்திராயணம்னு பேரு. எறும்பு பார்த்துருக்கீங்களா, தெரியும். எறும்பு வந்து பாத்தீங்கன்னா முன்பக்கம் 2 இருக்கும், பின்பக்கம் 2 இருக்கும். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இணைக்கிறதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு இது மட்டும் சின்னதா லீனா இருக்கும். அதோட ஹிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லீனா இருக்கும். இப்படிதான் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அமாவாசையில பௌர்ணமியில ஆரம்பிச்சீங்கன்னா 15 கவலத்துல இருந்து ஆரம்பிப்பீங்க. மெதுவா 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 கம்மி பண்ணிக்கிட்டே போவீங்க. அமாவாசையில வரும்போது 0க்கு வந்துருவீங்க. திரும்ப 0ல இருந்து பிரதமால இருந்து 1, 2, 3, 4 அப்படின்னு ஆரம்பிச்சு பௌர்ணமியில 15 கவலத்துல முடிப்பீங்க. ரொம்ப டஃபஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிப்பிலிகா சாந்திராயணம்ன்றது ரொம்ப டஃபஸ்ட். நான் எல்லா விரதங்களும் நாங்க இருந்திருக்கோம். எங்களோட சிஷியர்கள் எல்லாத்துக்கும் அபியாசம் இருக்கு. இது எல்லாமே நாங்க பண்ணியிருக்கோம். இந்த சாந்திராயண விரதம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 கவலம் இருக்குல்ல, நீங்க கம்மி பண்ணுவீங்க பாத்தீங்களா. பௌர்ணமியில இருந்து ஆரம்பிக்கும் போது சூப்பரா இருக்கும். 15 கவலம் சாப்பிடுறது நல்லா சாப்பிடலாம். 14 கவலம் ஓகே சூப்பர். 13 கவலம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாளைக்கு போதுமானது. 12 கவலம் சூப்பர், நல்லா இருக்கு, உடம்பு ஒண்ணுமே ஆகலச்சு. சாந்திராயண விரதம் இருக்கிறதே தெரியலச்சு. இருக்கட்டும் மெதுவா பாருங்க. மெதுவா 8 கவலம் அஷ்டமிக்கு வந்தோன்னு 8 கவலம் வந்துடும். 8 கவலம் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 8வது நான் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நவமி அன்னைக்கு 7 கவலம் வந்துடும் பாருங்க. 7 கவலம் வந்ததுக்கு அப்புறம் உங்க உடம்பு தாங்காது. அப்படியே ஹீட்டு வந்து பாத்தீங்கன்னா 102 டிகிரி ஹீட்டு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு யாராவது வந்தா பக்கத்துல வந்தாங்கன்னா ஹீட் அப்படியே அனல் பறக்கும். பாடி டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த 7வது நாள்ல இருந்து திரும்ப இறங்கி 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 0க்கு வந்து திரும்ப 7 நாள் போகணும். இந்த பக்கம் ஒரு 7 நாள், திரும்ப மேல 14 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் 100% ஒருத்தருக்கு தூக்கம் இருக்கவே இருக்காது. திரும்ப 8வது அஷ்டமி அன்னைக்கு 8 கவலத்துக்கு வருவீங்க பாருங்க. 8 கவலம் வந்தா பாடி வந்து பாத்தீங்கன்னா சஸ்டெயின் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். அப்ப 8 கவலத்துல இருந்து நார்மல் ஆயிடுவீங்க. 15 கவலம் வரைக்கும் வந்தோட முடிகிறது. இந்த நடுவுல இடைப்பட்ட 15 நாளுங்க, 15 நாள் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு அனுபவம் கிடைக்கும். உங்கள வந்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவிலையும் இருக்க தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். சாப்பாட்டுனால வந்த தோஷங்கள் என்னெல்லாம் இருக்கோ, அம்மா அப்பாட்ட இருந்து பீஜத்துல நம்மளுடைய சுக்ரசோனிதத்துல இருந்து வந்தக்கூடிய தோஷங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் சாந்திராயண விரதத்துக்கு உண்டு. அப்போ அது இல்லாம ஒரு பாலசாந்திராயணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாலசாந்திராயணம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 கவலம் வச்சுக்கணும். அப்ப 30 நாளைக்கு என்னாச்சு, 240 கவலம். 240 கவலத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்க இஷ்டங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலர்களுக்கான சாந்திராயணம், சின்ன பசங்களுக்கான சாந்திராயணம். எப்படி அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கவலம் சாப்பிடலாம், இன்னொரு நாள் 20 கவலம் சாப்பிடலாம், இன்னொரு நாள் 0 சாப்பிடலாம், இன்னொரு 8 கவலம் சாப்பிடலாம். ஆனா 30 நாள்ல கணக்கு என்ன வரணும்,
30 நாள்ல 240 கவலம் தான் சாப்பிட முடியும். ஆனா நமக்கு சாய்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு இப்படி இருக்கணும் அப்படிலாம் எந்த நியமமும் இல்லை, இஷ்டப்படி நமக்கு நியமம் வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது 240 கவலம் வர்றது பால சாந்திராயணம். போதும், இது போதும். அப்ப நம்ம என்ன பண்றோம், யதி சாந்திராயணம் டெய்லி 8 கவலம், பெப்ரிகா சாந்திராயணம் எறும்பு மாதிரி 2 பக்கம் அம்மா பௌர்ணமியில ஆரம்பிச்சு பௌர்ணமியில முடிகிறது, யவசாந்திராயணம் அமாவாசையில ஆரம்பிச்சு அமாவாசையில முடிகிறது, பாலசாந்திராயணம் 240 கவலம். இது மாதிரி ஒவ்வொரு சன்னியாசிகளும் அவங்களுக்குன்னு இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இததான் இங்க சொல்லியிருக்கேன், நித்தியம் சாந்திராயண பராயணாக. நித்தியம் பாத்தீங்கன்னா சாந்திராயணத்திலேயே பாத்தீங்கன்னா லட்சியமா வச்சுக்கிட்டு அதையே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. நாங்க சாந்திராயண விரதத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த இதெல்லாம் விதியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால கீழே பாத்தீங்கன்னா பன்னீர் ஆசிரமத்துல நல்ல ஜேன்னு ஃபுட் எல்லாம் போயிட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா பால் முக்கியமா சேர்த்துப்போம், நெய் சேர்த்துப்போம். பாலு நெய் போட்டு நல்லா வடிச்ச சாதத்துல பாத்தீங்கன்னா பிசைஞ்சு நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஹவிசன்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமத்துக்கு ரொம்ப உகந்ததா பால்லையே வேக வச்ச அரிசி, அதுல ஒரு சொட்டு நெய்யை 2 சொட்டு நெய்யை விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஃபுட்டு கிடைப்பாரு. அந்த ஒரு கவலத்தை பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பவித்திரமா இருக்கும், மனசு ரொம்ப சுத்தமாகும். அதனால விரதங்கள் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கோமயமா இருக்கக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய் இதை மட்டும் சாதத்தோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல பவித்திரமா மனசு ஆகிவிடும். நித்திரை வரவே வராது, நித்ரா தோஷம் வரவே வராது. நல்லா பாத்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் கூட நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரீயா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை நல்லா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அதனால இந்த ஹம்சர்கள் பாத்தீங்கன்னா நித்திய சாந்தராயண பராகா யோக மார்க்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே. யோக மார்க்கம்னா என்ன மார்க்கம், ஓங்காரம் தான் யோகம். அபியாச யோக நமக்கு கீதால பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம்ல, ஆமா, அபியாச யோக யுக்தேன சேத்தசா நாண்யகாமினா திவ்யம் பரமம் புருஷம் யாத்தி பார்த்தானு சிந்தையன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல சொல்றார். யாரெல்லாம் பிளான் பின்னு ஒன்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஜீவன் முக்தி இல்லை, எனக்கு பாத்தீங்கன்னா முடியாது அப்படின்னா பிளான் பி பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கு போகணும். 8வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா இந்த அபியாச யோகம் அப்படின்றத ஒன்று சொல்றார். வேற எந்த விஷயத்தையும் சிந்தனை பண்ணாம சதா காலமும் ஓங்காரத்தையே சொல்லிக்கிட்டு பாத்தீங்கன்னா பிராணன் போற வரைக்கும் சொல்லிக்கிட்டே கடைசி தாட்டு ஓங்காரத்துல முடிக்கிறது. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் எப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம். 8:13 சொல்லுது, ஓம் என்ற அந்த ஏகாட்சரம் பிரம்ம அதை என்ன பண்ணணும், சதா உச்சரிச்சுக்கிட்டே ஓம் 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 ஓம்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும். அப்போ குட்டீச்சகனும் பகூதகனும் விராட் பிரணவத்தை சொல்லுவாங்க வெளியில, ஹம்சன் என்ன பண்ணுவான், மனசுக்குள்ளாரையே ஓங்கார அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். உயிர் போகும்போது அந்த எந்த உச்சரிச்சுட்டானோ அதே மாதிரி ஓங்காரத்தை உச்சரிச்சு உயிர் போயிடும். உயிர் போச்சு அப்படின்னா சாயுஜ்ய பதவி பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோட விட்டாச்சு. இது பாத்தீங்கன்னா என்ன சுவாமி, ஏன் ஒரு ராத்திரியில இத்தனை ராத்திரியில் தங்குறது தங்காதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நாரத பரிவிராஜக உபனிஷத்துல 3:56 பக்கத்துல போட்டுங்க, 3:56ன்னு போட்டுங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா சொல்லுது. ஏகி பிக்ஷுர் யதோக்தஸ்யாத் த்வாவேவ மிதுனம் ஸ்மிருதம் த்ரயோ கிராமஸ் சமாக்யாத் ஊர்த்வம் தூ நகராயதே நகராயதே. என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க இந்த மந்திரத்துல சொல்லுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு ராத்திரி தங்கணும், ஒரு நகரத்துல பாத்தீங்கன்னா 5 ராத்திரி தங்கணும், கஷேத்திரத்துல 7 ராத்திரி தங்கணும்னு சொல்லியிருக்கு. இதுல நாரத பரிவிராஜகத்துல சொல்லும்போது சொல்லுது, பிக்ஷுவா இருக்கிறவன் தனிச்சு திரியணும், கிரகஸ்தன் தனியா வரக்கூடாது, ஒய்ஃபோட வரணும். நான் யாராவது வந்தாவே சொல்லுவேன், பதிபத்தினியோட வாங்க. எதுக்கு பாத்தீங்கன்னா ஒய்ஃபை விட்டுட்டு வரீங்க, எதுக்கு ஹஸ்பண்டை விட்டுட்டு வரீங்க, தனித்தனியா ஏன் சுத்துறீங்க, என்ன தனித்தனியா சுத்துறதுன்னு நீங்க பிக்ஷுவா? நான் தான் கேட்பேன், பிக்ஷுவா நீங்க தனியாலாம் வரக்கூடாது. பதிபத்தினியோட எந்த ஒரு கர்மம் பண்ணீங்கனாலும் பதிபத்தினியோட சேர்ந்து பண்ணாதான் அதான் பாத்தீங்கன்னா உத்தமம். அதே சன்னியாசி எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏகாக்கியா திரிய வேண்டும்.
மந்திரம் சொல்லுது, ஏகி பிக்ஷு, சந்நியாசி ஒரு ஆளா ஒத்த ஆளா சுத்த வேண்டும். யதோக்த சியாத், சொல்லப்பட்ட சன்னியாசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏக்கியா தெரியணும். அது மட்டும் இல்ல, துவவ்யேவ மிதுனம் ஸ்மிருதம், 2 பேர் சேர்ந்தா அதுக்கு பேரு மிதுனம்னு பேரு, கலந்து போறது, அதை பண்ணக்கூடாது. திரையோ கிராமக, 3 பேர் சேர்ந்தா கிராமம், 2 பேர் சேர்ந்தா மைதுனம், 3 பேர் சேர்ந்தா கிராமம், 4 பேர் சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நகரம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் சேரக்கூடாது. நான் யாத்திரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் யாத்திரை ஹிமாலயாஸ் யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா 5 பேரோட நான் யாத்திரை பண்ணினேன். 5 பேரோட யாத்திரை பண்ணும் போது 3 குரூப் ஆகி போச்சு. 5 பேர்ல என்ன சாமி 5 பேர்ல எப்படி சாமி 3 குரூப்? ஆமா அப்படிதான் ஆகும். சில சமயம் 5 பேர் 5 குரூப்பாவே ஆயிடுவாங்க. பாலிடிக்ஸ் இல்ல, மனசு தானே, ஒருத்தரோட விருப்பு ஒருத்தரோட வெறுப்பு இதெல்லாம் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாத்திரை பண்ணிட்டு வந்தோடனே, இமாலயாஸ் யாத்திரை பண்ணிட்டு வந்த பாத யாத்திரை தான், ரிஷிகேஷ் டு ரிஷிகேஷ் ஃபுல்லா 4 தாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு வந்துட்டோம். ஒரு 40 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 35 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 1700 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிட்டு வந்தோம். பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, இனி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஞானம் வந்துச்சு, இனி வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தோட போகவே கூடாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் போய் ஒரு யாத்திரையிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாத்திரையில கூட யாரோடையும் நான் சேரவே இல்லை, ஏகாக்கி. அப்படி ஏகாக்கியா சுத்தும் போது வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு யாரு பேசுறதுக்கு தோண? உங்களோட இஷ்ட தேவதா இருக்கு பாத்தீங்களா. எனக்கு கிருஷ்ணர் அப்படின்னா எனக்கு ஃபுல்லா கிருஷ்ணரோட தான் வந்து பாத்தீங்கன்னா சம்வாதம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எதை பேசுறதாலும் துக்கத்தை ஷேர் பண்றது, சுகத்தை ஷேர் பண்றது, ஏதாவது பரிமாறம் பண்றது, எல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்க ஈஸ்வரனையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு போகலாம். அவனை ஒரு பெர்சனா வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார ஒரு நம்ம கூடயே டிராவல் பண்ண மாதிரி பண்ணலாம். நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா கூடயே இருக்கிற மாதிரி சண்டைலாம் போடுவோம், நல்லா சண்டை போடுவோம். அம்மாட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்மதால டிராவல் பண்ணும்போது எப்படி வீட்டுல கூட நான் என்னோட அம்மாட்ட சண்டை போட்டது இல்லை, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்ட வந்து நர்மதா அம்மாட்ட சண்டை போடுவோம். அப்பாட்ட சண்டை போட முடியாது. இமயமலையில வந்து பாத்தீங்கன்னா அப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமன் ஆச்சு, மலையாவே இருக்காரு. அவர்கிட்ட சண்டை போட்டு 4 அடி அடிச்சிருவாரு. அப்பாட்டெல்லாம் சண்டை போட முடியாது, அம்மாட்ட தான் உரிமையா சண்டை போட முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா அம்மாட்டெல்லாம் நான் சண்டை போட்டதெல்லாம் பார்த்தா இப்ப யோசிக்க இருக்கு, எவ்வளவு உரிமையோட சண்டை போட்டிருக்கோம். அவ்வளவு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிஸ்டன்ஸை நம்ம கூடயே டிராவல் பண்றதா நம்ம பாவிக்க ஆரம்பிச்சிருவோம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரோட சேர்ந்தோம்னா என்ன ஆகும்? மந்திரம் சொல்லுது 3:56 3:57 சொல்லுது, ராஜ வார்த்தாதி தேஷாம் ஸ்யாத். 2 பேர் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலிடிக்ஸ் சேர்ந்த திமுக என்னாச்சு, இந்த எலெக்ஷன்ல யாரு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து எலெக்ஷன் பண்றாங்க, இந்த இதுல மோடி வந்துடுவாரா வரமாட்டாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வரைக்கும் பாலிடிக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சத்சங்கமா போகும். 2வது நாள்ல இருந்து ஆரம்பிச்சு பாலிடிக்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிப்போம். கூட வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷா வார்த்தா பரஸ்பரம். அது மட்டும் இல்லாம அங்க போனா நல்ல பிக்ஷை கிடைக்கும், இங்க போனா பிக்ஷை கிடைக்கும் அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம சாப்பிட்ட பிக்ஷைய வந்து பாத்தீங்கன்னா நினைவு கொண்டு அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம். ஸ்நேக பைசுன்ய மாத்சரியம். கூட வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் டிராவல் பண்ணும்போது ஒருத்தரோட ஒருத்தர் அபிமானம் வந்துடும். ஒரு யாத்திரை ஃபுல்லா 2 பேர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுல பெஸ்ட் ஒரு 6 மாசம் யாராவது கூட டிராவல் பண்ணுங்க. ஒரு யாத்திரை ஒரு 3 மாசம் இல்லைன்னா டிராவல் பண்ணுங்க. ஒரு யாத்திரையை வந்து ஒரு 3 மாசம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவுண்ட் ஆயிடுது. யாரு கூட நீங்க டிராவல் பண்றீங்களோ அவங்க ஜென்மத்துக்கு உங்களை விட்டு பிரியாத அளவுக்கு ஒரு ஸ்நேகம் வந்துடும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நர்மதா படிக்கிற மாதிரியான 1 வருஷ டிராவல்லாம் நீங்க சேர்ந்து பண்ணீங்கன்னா, எதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு நினைச்சு ஏக்கமா நம்ம நிக்கணும்னு நினைக்கிறோமா, அது போய் என்ன ஆயிடும், ஒரு வருஷ யாத்திரை எல்லாம் பண்ணிட்டு வரும்போது பவுண்ட் ஆயிடுவீங்க, புருஷ பொண்டாட்டி மாதிரி ஆயிடுவீங்க. நீங்க ஸ்நேகம் வந்துடும், ரொம்ப லவ் வந்துடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு. கூடவே ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா லவ் வரலன்னா என்ன ஆயிடும், மாத்சரியம், பைசுன்ய, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது குறை சொல்றது, அவன் சரியில்லைச்சு இவன் சரியில்லைச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவன் எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு, கூட வந்து பாத்தீங்கன்னா மாத்சரியம் அப்படின்னா பொறாமை இதெல்லாத்தையும் உண்டாக்கி, சன்னிகர்ஷாத்தின சம்சய, கண்டிப்பா ஒருத்தர் கூட இருந்தா இது சம்பவிக்கும், இதில் சந்தேகமே இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. இதெல்லாம் நம்ம பிரத்யட்சமா பாக்குறோம்ல. அதனாலதான் ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க,
சாமி இந்த தனியா இருக்க சாமி வீட்டோட சேர்ந்து. ஐயோ, இப்போ உங்களுக்கு பாக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் இப்போ இறந்து போயிட்டார், 1 வருஷம் ஆகுது இறந்து. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மத்துக்காக வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இப்ப திரும்ப போய் வந்து பாத்தீங்கன்னா போய் உங்களோட சொந்த பந்தத்தோட இணைஞ்சிங்கன்னா திரும்பவும் என்ன ஆகும், ஸ்நேகம் வரும். அதுக்கப்புறம் பைசுன்யம்னு சொல்லக்கூடிய மற்றவங்களை குறை சொல்றது வரும். அதுக்கப்புறம் மாத்சரியம்ன்ற பொறாமைகள் வரும். உங்க மேல மற்றவங்களுக்கு பொறாமை வரும், இல்லைன்னா அவங்க மேல பொறாமை வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சம்பவிக்கும். எப்போ ஒருத்தர் இன்னொருத்தரோட கூடி இருக்கும் போது இது எல்லாம் சம்பவிக்கும். அப்ப யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வானப்பிரஸ்தர்களா இருக்கீங்கன்னா ஒதுங்கி இருங்க, எங்கேயும் கலந்துக்காதீங்க. மோட்ச மார்க்கத்துக்கு போகணும்ன்றவங்க பிக்ஷா எப்படி இருக்கணுமோ, பிக்ஷு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தனிச்சே இருந்து பழங்க. ஒரு ஜென்மத்திலேயாவது அப்படி இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களை மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு ஜென்மத்துல சுத்த ஆரம்பிச்சிடலாம். காடு மலைன்னு சுத்தலாம், ஒன்னும் தெரியாது. ஏகாந்தம்ன்றது வரப்பிரசாதம், மிகப்பெரிய வரப்பிரசாதம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. நர்மதா பரிக்கிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா சுல்பானி ஜாடி அப்படின்னு ஒரு பெரிய காடு ஒண்ணு இருக்கு. இப்ப கூட நிறைய பேர் டிராவல் பண்றாங்க. இப்ப கொஞ்சம் நகரம் ஆயிருக்கு, அதுல நிறைய கவர்மெண்ட்லாம் உள்ள போயிருக்கு. முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு சொல்லும் போது சுல்பானி ஜாடியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான இன்சிடென்ட்லாம் நடக்கும் அப்படின்னோட ஒரு இடத்துல லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது காட்டோட ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாபா வந்து பாத்தீங்கன்னா இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை கொடுத்து என்ன பண்ணாரு, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாங்க டிராவல் பண்றோம், 2 நாள் ஆச்சு, பிக்ஷை கிடைக்கல. 2 நாள் சாப்பாடு எதுவுமே இல்லை. காட்டுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு என் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஏகாக்கியா சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த காட்டு ஆரம்பிக்கும் போது என் கூட வந்து சாமி நான் 2-3 நாளா வெயிட் பண்றேன், யாருமே வரல சாமி, அதனால நான் இல்லப்பா நான் தனியா சுத்துறவன், நீ வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சாமி, உங்க கூட காடு தாண்டுற வரைக்கும் நான் உங்க கூட வரேன், என்னால தனியா போக முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா காடை தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க போயிருங்க, நான் தனியா நீங்க தனியா போயிடலாம் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. என்னன்னா பயந்தவனுக்கு அபயம் கொடுக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விதி. அப்ப நான் அதனால என்ன பண்ண, சரி வரட்டுமே, காடு தானே, காட்டுல தாண்டி விட்டுறலாம் அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டேன். வயசு ரொம்ப கம்மி, 19-20 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அவன் கிளம்பிட்டான், வந்து என் கூடயே வந்துகிட்டு இருக்கான். என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு காட்டை தாண்டி 2 நாள் ஆச்சு. 2வது நாள் ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நாங்க போய் சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நர்மதா அம்மா அங்க பிரத்யக்ஷமா உங்களோட ஒரு ஏதாவது ஒரு இக்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும், உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது நர்மதா அம்மா பிரத்யக்ஷமாய் அனுகிரகம் பண்ணுவாங்க அப்படின்னு. எனக்குள்ளார நர்மதா அம்மா மேல ஒரு பெரிய பாவம் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு ஈவினிங் டைம்ல போய் ஒரு இடத்துல போய் சேர்றோம். ஒரு வேலி, அது அந்த வேலியில போறோம், நதிக்கரைக்கு போறோம். நதிக்கரைக்கு போகும்போது ஏதோ ஒரு சோமாலியால இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு. டைம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கு அந்த இடம். இப்ப கூட அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ செட்டு போட்டு ஏதோ ஹாலிவுட் ஃபிலிம் எடுத்த செட்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இப்ப கூட நினைச்சு பாக்குறது. ஒரே ஒரு போட்டுக்காரன் மட்டும் வந்து ஒரு படகு மட்டும் சின்னதா வச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். இந்த பையனுக்கு பசி, 2 நாளா பசி. இவன் வந்து பாத்தீங்கன்னா போய் கேட்கறான். போய் கேட்டோன்னே ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த மீன் பிடிக்கிறவன் சொல்றான், எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வந்து ஏதாவது இருக்கான்னு கேட்டா நாங்க எங்க போவோம் அப்படின்னு. ஏன்னா நகரமே இல்லை, அங்க டிரான்ஸ்போர்டேஷன் இல்லை, ஒண்ணுமே இல்லை. மீனை பிடிச்சு சாப்பிட்றது, அவங்க ஏதாவது விளைய வைக்கிறத கொஞ்சோண்டு ஏதாவது விவசாயம் ஏதாவது சின்னதா பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு சோளம் கம்பு ஏதாவது போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தரித்திரம், மகா தரித்திரம். அப்ப தரித்திரம் அப்படி இருக்கும் போது நான் கேட்டேன், என்னன்னா பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்கா அப்படின்னு. அவன் என்ன சொல்லிட்டா அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்கு. நான் சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றேன், ஐயா டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, நாங்க போறது 1/2 மணி நேரத்துல போயிட முடியுமா? ரொம்ப பக்கம், ஆகே இங்கதான் இருக்கு, இங்க டக்குன்னு போயிடலாம், நீங்க போங்க அப்படின்ட்டான். நாங்களும் என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். 2 பேரும் கிளம்பி போயிட்டே இருக்கோம். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டெட் எண்ட்ல போய் நிக்கிறோம். பார்த்தா கீழே வந்து பாதாளம். கீழே பார்த்தா பாதாளம், ஒண்ணுமே இடமே இல்லை, போறதுக்கு வழியே இல்லை. இந்த பக்கம் எங்க போறதுன்னே தெரியல, பாதையே தெரியல, ஒன்னும் தெரியல. இருட்டாயிடுச்சு, ஃபுல்லா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நதியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வர ஆரம்பிச்சிடும், எல்லாம் கரைக்கு வர ஆரம்பிச்சிடும் முதல்ல எல்லாம். அப்ப கீழே இறங்குனீங்கன்னா முதல்ல அப்ப எங்க பாதையும் தெரியாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கடா போறது, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நதிக்கு தண்ணி குடிக்க வரும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வா மேலே ஏறிடுவோம், எங்கேயாவது கீழே இறங்கணும்னா இதா இருக்காது அப்படின்ட்டு
நான் என்ன பண்றேன், இதுக்கு மேல வந்து டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு சேஃப் பிளேஸ்ல இருந்துக்கணும்னு மலையோட சரிவுல நான் வேக வேக வேகமா மேல ஏற ஆரம்பிச்சிட்டேன். கண்ணு தெரியல, பாதி தெரியல, பாதி தெரியுது. ஒரு இடத்துல வந்து நாங்க நின்ட்டோம். சுத்தி இருட்டாயிடுச்சு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குத்து மதிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்து செடியை வந்து காலில் மிதிச்சுக்கிட்டு, எனக்கு பின்னாடி அந்த பையன் என்ன காலில் வந்து என்னை தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு அவன் நிற்கிறான். ஒரு ராத்திரி ஃபுல்லாக இப்படிதான் எங்களுக்கு நிற்கணும். சுற்றி என்ன இருக்குன்னே தெரியல. அப்புறம் மெதுவாக இருட்டோட கொஞ்சம் ஸ்நேகம் ஆக ஆரம்பிச்சோன்னே பக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸோட சத்தம்லாம் மெதுவாக கேட்க ஆரம்பிக்குது. உருமுறை சத்தம், அது இதெல்லாம். எங்க இருக்கு, எது இருக்கு, நம்ம எங்க நிக்கிறோம் ஒன்றும் தெரியல. நான் மெதுவா எனக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலையில நர்மதா அம்மா பிரத்யக்ஷமாவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேஜிக் நடக்க போகுது. ஒன்றும் செத்து போறோம் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து காட்சி தருவாங்க அப்படின்னு எனக்குள்ளார ஒரு சந்தோஷம். மெதுவாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு. அனிமல்ஸ் வந்து அடிச்சு போட போதா, என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சத்தம் கேட்டோன்னா நாங்க என்ன பண்ணோம், லைட்டா வந்து ஒரு மரம் வந்து கீழே கிடக்குது அப்படின்னு கொஞ்சம் தள்ளி கிடந்துச்சு. அந்த மரத்தை இழுத்து போட்டு பத்த வச்சிட்டோம். பத்த வச்சோன்னு நல்ல ஒரு மரம், காஞ்சி போன மரம், ஒரு 10 அடி மரம் இருக்கும். தக 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 தகன்னு நான் நினைச்சேன் அதை ஒரு மரத்தை எரிச்சோம் அப்படின்னா நாள் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா ஓட்டிடலாம். அது ஒரு அரை மணி நேரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிவு, மலையோட சரிவுல இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா நதி. கீழே விழுந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் இல்லை இன்னைக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ்ட் ஆயிட வேண்டியதான். முதலைங்கள்லாம் கரை ஒதுங்கும். அப்போ பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மேல போறதுக்கு வந்து பார்த்தா மேல வந்து ஒரு தலை மாதிரி ஒரு பெரிய பாறை வந்து இருக்கு. அதுக்கு மேல ஏறி போக முடியாது எங்களால. அந்த பாறையை தொடவும் முடியாது. ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். எந்த ஒரு அனிமல் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து அந்த பையன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன், ஒன்றும் ஆகாதரா, சும்மா இருக்கு, ஒன்றும் அழுவாரு, ஒன்றும் இல்லை. பசி வேற அவனுக்கு, 2 நாள் சாப்பிடல. அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்ணிட்டான், தூங்கிட்டான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முழிச்சுக்கிட்டு ஓங்காரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். அம்மா வருவாங்க. அம்மா ஒரு வயசு பொண்ணு லலிதா மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வாழக்குமரியா வருவாங்க. நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்போ நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து வரவே இல்லை, ஒன்றுமே வரல. காலையில் வெடிஞ்சதுக்கு பிறகு, வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு, லைட்டாக ஒரு 5 மணி 5:30 மணி இருக்கும். வெளிச்சம் வந்ததுக்கு பிறகு பார்த்தா நாங்கள் எங்கே இறங்கணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துல பெரிய பெரிய முதலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக கிடக்குது. கொஞ்சம் கீழே இருந்திருந்தோம், போச்சு, அவ்வளோதான். அப்புறம் அந்த முதலைகள்லாம் மெதுவாக போகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா மெதுவாக அதெல்லாம் போனதுக்கு பிறகு கீழே இறங்கி வர்றதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1.5-2 மணி நேரம் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் ஏறினது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி, நான் அதை இறங்கும் போது தான் யோசிச்சேன், எப்படி இதை நம்ம ஏறணும், இந்த பீக்கு வந்து நம்ம எப்படி ஏறணும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அம்மாவோட தரிசனம் கிடைக்காம போச்சு அப்படின்னு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே நான் வரேன். வருத்தப்பட்டுட்டு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டை தாண்டி வரும்போது ஒரு மகாத்மாவை வந்து நான் பார்த்தேன், ரொம்ப ஏஜ்டு பர்சன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது சொன்னார், ஏதாவது தரிசனம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டார். சாமி, இது மாதிரி தரிசனமே கிடைக்கல சாமி, நான் ஒரு ஏக்கத்தோட இருந்தேன், கிடைக்கல அப்படின்னு. ஏன் கிடைக்கல, கிடைச்சிருக்கணுமே உனக்கு அப்படின்னு. நாங்கள் 2 பேர் இருந்தோம் சாமி. அச்சோ, தப்பு பண்ணிட்டியே சிங்காரம், தனியா போக வேண்டிய இடத்துல 2 பேரா போயிட்டியே. அவர் இதை தான் சொன்னார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரோட பிராரப்தத்துல புண்ணியம் இருந்தாலும் இன்னொருத்தரோட பிராரப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணியம் இல்லை அப்படின்னா சம்பவிக்காது. ஒருவேளை அந்த பையனுக்கும் அந்த புண்ணியம் நல்ல கர்மா இருந்துருந்துச்சு அப்படின்னா 2 பேத்துக்குமே தரிசனம் கிடைச்சிருக்கும். அந்த சாமி சொன்னார், பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே, அந்த காட்டுல நீங்க ஏகாந்தமா தானே வந்திருக்கணும். அப்ப ஏகாந்தமா வந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிடிப்பும் இதுவும் இல்லை, பேச்சு துணைக்கோ இதுக்கோ யாரும் இல்லை, பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா வருவார். ஐயோ தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னா அப்பதான் எனக்கு தெரியுது, ஆமா இல்லை, அந்த பையனோட கர்மால வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வேற ஏதாவது நடந்திருக்கும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஸ்டோரியே வேற மாதிரி மாறி இருக்கும். அப்பதான் முடிவு பண்ண, ஓஹோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாத்திரைகள் பண்ணும்போது எப்பவுமே பிக்ஷு எப்படி இருக்கணும், ஏகாகி. சேர்ந்து போனோம்னா மற்றவங்க வாசனை எல்லாம் நமக்குள்ளார வந்துடும். பாலிடிக்ஸ் பேசுவாங்க, சினிமா பேசுவாங்க, மற்றவங்களை குறை சொல்லுவாங்க, மாத்சரியம், பொறாமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். அதனால போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஏகாக்கி நிஸ்பிருக
திஷ்டேத் நகிகேன சகாலபேத். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 3:59 சொல்லுது. 3:56, 58, 59 3 மந்திரம். ஏகாக்கியா இருக்கணுமா? ஏகாக்கின்னு என்ன அர்த்தம்? வேற யாரோடையும் சேரவே கூடாது. என்னது? நிஸ்பிருகா, எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இருக்கட்டும். திஷ்டேத் நிற்கட்டும். நகி கேன சகாலபேத், யாரோடையும் பேசாதே. நான் இதெல்லாம் விதியெல்லாம் வச்சிருக்கேன். யாத்திரை நர்மதா பரிக்கிரமம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா போகும்போது வந்து இந்த விதியை வச்சிருந்தேன். யார்ட்டையும் எதையும் பேச மாட்டேன். என் பேரே வந்து எக்ஸ்பிரஸ்ன்னு பேரு, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போது பண்ணுவாங்க. ஒருத்தரோடையும் சேர மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேர்ந்தா என்ன நடக்கும்? யாரையாவது பேச வேண்டி இருக்கும். அந்த பேசினா என்னாகும்? 4 வார்த்தை ஈஸ்வரனை பத்தி இருக்கும், 5வது வார்த்தை லௌகிகமான விஷயமா இருக்கும். அப்ப அதனால யாராவடியாவது பேச வேண்டி இருக்கும். அதனால ஒரு பிக்ஷு என்ன பண்ணணும்? ஏகாக்கியா இருக்கணும். தத்யாத் நாராயண இத்யேவ வாக்கியம் சதாயதிஹி. அப்ப என்ன பேசினாலும் வந்து நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி, இதை மட்டும் நாராயண 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 நாராயணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா இங்க நாராயணன் விதி இருக்கு சன்னியாசத்துக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவா 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 சதா காலமும் ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற வேற தாட் எல்லாம் உள்ள வந்துடும், கூட்டத்தோட சேராத அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா விதி வச்சிருக்கு. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த மந்திரத்துக்கு வந்துருங்க. ஆமா, இவரு பாம்பன் சுவாமிகள் சொல்லுவார், கூட்டம் நீங்கில் வாட்டம் இல்லை அப்படின்னு. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கூட்டம் நீங்கில் வாட்டம் இல்லை. எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இல்லாம ஏகாக்கியா இருந்துகிட்டு ஒரு அனுஷ்டானத்தை ஜபத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, மனசு டக்குன்னு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும்? நல்லா தெளிவடைஞ்சு போயிடும். தெளிவான மனசுல வந்து பாத்தீங்கன்னா பயம், கெட்டது எண்ணங்கள் எல்லாம் கம்மியாகி மனசு ரொம்ப கிளியரா மனசாந்தியோட இருக்க முடியும். அதனால எப்பவுமே ஏகாக்கியா இரு. சாதகன் ஏகாக்கியா இருக்கான். அதுக்கப்புறம் ஆமா, ஏகாக்கி எதச்சித்தாத்மா. கீதாலேயே சொல்லுது, ஏகாக்கி எதச்சித்தாத்மா அபரிக்கிரக அப்படின்னு வந்து 6வது அத்தியாயத்துல இருக்கிறது. 6வது அத்தியாயத்துல தியான யோகம் பண்றதுவனுக்கு ஏகாக்கி எதச்சித்தாத்மா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதியா வச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சனை பத்தி பேச ஆரம்பிக்குது. அத பரமஹம்சா நாம, அத பரமஹம்சா நாம சம்வர்த்தக ஆருணிஹி ஆருணி ஸ்வேதகேது ஜடபரத தத்தாத்ரேய சுக வாமதேவ ஹாரிதக பிரபுத்தயோ அஷ்டௌ கிராசாம்ஸ் சரந்தோ. அங்க அஷ்டௌ கிராசாம்ஸ் வா இருக்கு, வாவை அழைச்சிட்டு சா போட்டுங்க. அஷ்டௌ கிராசாம்ஸ் சரந்தோ யோக மார்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே. அத பரமஹம்சா நாம சம்வர்த்தக ஆருணி ஸ்வேதகேது ஜடபரத தத்தாத்ரேய சுக வாமதேவ ஹாரிதக பிரபுத்தயோ அஷ்டௌ கிராசாம்ஸ் சரந்தோ யோக மார்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதி. பிக்ஷாச்சரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதி வச்சிருப்போம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு விதி வச்சிருக்கேன். சாந்திராயண விரதத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சாந்திராயண விரதம் இல்லை, ராஜாபத்திய விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு. அந்த விரதத்துல வந்து பாத்தீங்கன்னா அயாச்சித்தம் அப்படின்னு ஒரு 3 நாள் அயாச்சித்தமா சாப்பிட வேண்டியது இருக்கு. நான் ஒரு ரிஷிகேஷ்ல இருக்கும் போது என்ன பண்ண, ஒரு பிராஜாபத்திய விரதம் இருக்கும்போது கேட்காம நமக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு பேர் அயாச்சித்தம்னு பேர். எனக்கு ஒரு 2 வாட்டி நான் அந்த விரதம் இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. ஏன் அப்படின்னா 2 வாட்டி எனக்கு எதுவும் கிடைக்கல, யாராவது கூப்பிட்டு கொடுத்தாதான். அப்ப 7 மொத்தம் 3 நாளா வந்து பாத்தீங்கன்னா 12 நாள் விரதம். அது 12 நாள் தான் நினைக்கிறேன். 12 நாள் வந்து 3 நாள் பிரிக்கும். மற்ற நாள்லாம் நம்மளே குக் பண்ணிக்கலாம், நம்மளே பிரசாதம் மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த விரதத்தோட. ஒரு 3 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விரதத்துல அயாச்சித்தம் அப்படின்னு, யாரும் கேட்காம வர்றதை தான் சாப்பிடணும் அப்படின்னு. நான் ரிஷிகேஷ்ல வந்து யாராவது கேட்பாங்களா அப்படின்னு கேட்டு யாருமே எனக்கு கேட்கல. ஏன்னா விரதம் நான் இருக்கிறது யாருக்கும் தெரியவே தெரியாது. அப்ப 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது 3 நாள் என்னால இருக்க முடியும்னு ஒரு பெரிய கான்பிடென்ட் வந்துருச்சு. ஓஹோ, 3 நாள் கேட்காம உணவு சாப்பிடாம இருக்க முடியும் போல இருக்கு
2வது விரதம் இருக்கும்போது இன்னும் எனக்கு பலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா நர்மதா பரிக்கிரமம் கிளம்பும் போது நான் முதல்லயே சங்கல்பம் பண்ணேன். என்ன சங்கல்பம்? அயாச்சிதம், யார்கிட்டையும் எந்த உணவும் கேட்டு வாங்க கூடாது அப்படின்னு. ஃபுல் யாத்திரை 11 மாசம் நான் வந்து யாத்திரை பண்ணேன். ஒரு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் எதுவுமே கேட்கவே இல்லை. வலிய வந்தா மட்டும்தான் சாப்பிடுறது, யாராவது கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுறது. இது அப்போ அயாச்சித பிக்ஷாச்சரியம் அப்படின்னு பேரு. இதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சில இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 கவலம் சாப்பிடுறது, அப்புறம் சாந்திராயண விரதம் இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிக்ஷாச்சரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நியமம் வச்சிருக்காங்க. 5 இடத்துல வாங்குறது, 7 இடத்துல வாங்குறது, மதுக்கரி பிக்ஷா அப்படின்னு பேரு. 5 இடம், 7 இடம், 9 இடம் அப்படின்னு வெரைட்டியா வச்சுக்கிறது. கிடைக்கலன்னா கிடைக்கல, அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷா இல்லாம இருக்கிற பரமஹம்சர்கள் எப்படி இருப்பாங்க? பிறகு அத பரமஹம்சாஹா நாம, பரமஹம்சர்கள் என்ற பெயரை உடைய சந்நியாசிகள் யார் யாரு? ஃபர்ஸ்ட் ஆட்களை சொல்ற. சம்பர்த்தக, ஆருணி, சம்பர்த்தகர்னு சொல்லக்கூடிய மகரிஷி, ஆருணின்னு சொல்லக்கூடிய மகரிஷி, ஸ்வேதகேதுன்னு சொல்லக்கூடிய மகரிஷி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதகேது, ஜடபரதர் வந்து அப்படிதான் இருந்திருக்கார். தத்தாத்திரேய மகரிஷி அப்படிதான் இருந்திருக்கார். அவதூத சன்னியாசினே பேர் அவர். அப்ப தத்தாத்திரேய, சுக மகரிஷி இருந்திருக்கார், வாமதேவர் இருந்திருக்கார். அப்புறம் ஹரிதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாரிதகர், ஹரிதக மகரிஷி, ஹாரிதகர் அவரோட பிள்ளைக்கு பேரு ஹாரிதகர்னு பேரு. ஹரிதகரோட புள்ள ஹாரிதகர். இது மாதிரி முதலியவர்கள் ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச சன்னியாசிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அஷ்டௌ கிராசாம் சரந்தோ, 8 கவலம் வந்து பாத்தீங்கன்னா உணவெடுத்து திரிபவர்களா இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம யோக மார்க்கே மோட்சமேவ பிரார்த்தயந்தே, யோக மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தையே பிரார்த்திப்பவராக இருப்பார்கள். பரமஹம்சர்களுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிரவணம் மனனம் முடிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சிரவணம் மனனம் முடிச்சதுனால பரிபூர்ணமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மொத்த வேதத்தோட சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். ஓமிதி ஆத்மானம் தியாயத, முண்டகோபனிஷத் சொல்லுது, ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானிப்பாயாக. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பிரதானமா இருப்பாங்க? பரமஹம்ச பரிவிராஜகர்களுக்கு என்ன பிரணவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம பிரணவம் அப்படின்னு பேரு. குட்டீச்சக பகூதகனுக்கு விராட் பிரணவம், மானுஷ பிரணவம்னு பேரு. அதே நேரத்துல ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உகாரம் சொல்றது மானச பிரணவம், ஹிரண்ய கர்ப்ப பிரணவம்னு பேரு. அதுக்கப்புறம் பரமஹம்ச பரிவிராஜகனா இருக்கக்கூடியவன் சிரவணம் மனனம் முடிச்சு சமாதி அபியாசத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்ல, ஒரு குட்டியால உட்கார்ந்து அபியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான், சமாதி அபியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். சிரவணம் முடிச்சு பண்ணும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் ஏற்கனவே அகாரத்தை உக்காரத்துல லயம் பண்ணி, உக்காரத்தை மகாரத்துல லயம் பண்ணி, மகாரத்தையே அபியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆரம்பிக்கும் போது. அதுக்கப்புறம் மகாரத்தையும் விட்டுட்டு துரியத்துல வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதையே அமாத்திரான்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்தோட அகார உக்கார மகாரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய துரிய மாத்திரான்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? அமாத்திரான்னு பேரு. அதுலயே அபியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 தான் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு மகாரம், இன்னொன்னு மகாரத்தை தாண்டி இருக்கிற வெறும் அமாத்திரா. இந்த 2த்தையும் தியானம் பண்ணக்கூடியவர்கள். வெறும் நாதானுசந்தானம் தான் வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சர்களுக்கான பரம பவித்திர மந்திரமா சொல்லப்பட்டிருக்கு. நாதானுசந்தானம் எது? மகாரம். மகாரத்தை தாண்டி போறதெல்லாம் நாதானுசந்தானம். வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நாதத்தை கேட்டுக்கிட்டே அந்த நாதத்திலேயே ஓங்கார நாதத்திலேயே மனசை வச்சுக்கிட்டு பண்றது. இதான் இவங்களுக்கு யோக மார்க்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? 18வது சாப்டர்ல நாளை மறுநாள்ல இருந்து இவங்களுக்கான விதி, நிஷ்டா விதின்னு நாளை மறுநாள்ல இருந்து பாடம் ஆரம்பிக்க போகுது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தி விவேகம் கேட்டுட்டு இருக்கீங்களோ இவங்க எல்லாம் நாளை மறுநாள்ல இருந்து போட போற கீதாவை வந்து பாத்தீங்கன்னா கேட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ பரமஹம்சர்கள் நிஷ்டைக்காக என்ன பண்ண போறாங்க, யோக மார்க்கம் என்ன அப்படின்னு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். சமாதி அபியாசம் பண்றவங்க நிர்குண தியானம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப யோக மார்க்கத்துல இருந்துகிட்டு ஆத்ம தியானத்திலேயே நிர்குண நிராகார ஆத்ம தியானத்திலேயே இருந்துகிட்டு மோட்சத்தை பிரார்த்திப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சரி, இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? மந்திரம் சொல்லுது. விருக்ஷமூலே சூன்ய கிருஹே ஸ்மசானவாசினோ வா சாம்பராவா திகம்பராவா. மந்திரம் சொல்லுது. விருக்ஷமூலே சூன்ய கிருஹே, விருக்ஷமூலே சூன்ய கிருஹே ஸ்மசானவாசினோ வா சாம்பராவா திகம்பராவா நதேஷாம் தர்மா தர்மௌ லாபா லாபௌ சுத்தா சுத்தௌ துவைத்த வரிஜிதாக சமலோஷ்டாஸ்ம காஞ்சனாக சர்வ வர்ணேஷு பைக்ஷாச்சரணம் கிருத்வா சர்வத்திர ஆத்மைவேதி பஷ்யந்தி அப்படின்னு மந்திரம். எக்ஸலண்டான மந்திரம். பரமஹம்சர்கள் யாரு? ஞான சந்நியாசிகள். நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பரமஹம்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று விவிதிஷாவை எடுத்திருந்தான்னா சிரவண மனனத்தில் இருப்பான். அவனே அந்த பரமஹம்சனே வித்வத்தா இருந்தானா சிரவண மனனத்தை முடிச்சு நிதித்தியாசனத்துக்கு போவான். அப்ப அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருக்ஷ மூலம் மரத்தடியில இருந்துப்பான். ஏதோ ஒரு மரத்தடி. நம்ம இவர் இருந்தார்ல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரப்பொந்துல தான் தாய்மான சுவாமி. இவர் நம்ம தாய்மான சுவாமி மரத்தடியில தான் போய் உட்கார்ந்தாரு. நிறைய பேர் மரத்தடியில உட்கார்ந்த சாதுக்கள் ஏகப்பட்ட பேர். புத்தால இருந்து ஆரம்பிச்சு நார்த் இந்தியால ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு. எல்லாம் பெரிய பெரிய அரச மரம் இருக்கும், அரச மர பொந்து இருக்கும். நான் ஒரு நதிக்கரையில வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சாத்துர் மாசத்துக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு சாத்துர் மாசம் எங்க தங்குறது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல குஜராத்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம், மர பொந்துன்னு சொல்லுவோம்ல, ஒரு ஆள் வாசம் பண்ற அளவுக்கு பெரிய மர பொந்துங்க. எக்ஸலண்ட். ஊருக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நான் நினைச்சிட்டேன், ஆஹா இது சூப்பரான இடம், இங்கேயே நம்ம தங்கி மரத்துக்குள்ளாரே இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அது ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆகி போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற எங்கேயும் நான் போக வேண்டியிருந்துச்சு. அப்போ மரப்பொந்து, மரத்தடி, மரப்பொந்து இது மாதிரி எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிறது. அரச மரம் இது மாதிரியான மரங்கள் நிறைய இருக்கு. அதுல விருக்ஷ மூலம் அப்படின்னா மரத்தடி. சூன்ய கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆள் இல்லாத வீடு. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மசான வாசினோ. நான் சொன்னேன்ல, சன்னியாசிக்கு எது பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா, யாரும் தொந்தரவு பண்ணாத இடம், ஒரே ஒரு இடம் ஸ்மசானம். ஒருத்தனும் வரமாட்டான். நிம்மதியா உட்கார்ந்து எனக்கு நான் இப்ப பார்த்து யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு எங்க யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா நர்மதா யாத்திரையில எங்க நல்லா அனுஷ்டானம் போச்சு அப்படின்னா ஸ்மசானத்துலதான் அனுஷ்டானம் நல்லா போயிருக்கு. நான் ஸ்நானம் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து ஒருத்தர் படுத்துருப்பாரு. கொஞ்சம் சாரி கேட்டுட்டு, ஐயா நீ கீழே அப்படியே இருங்க, நான் உங்க மேல உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜபத்தை மட்டும் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மன்னிச்சிங்கன்னு ஒரு க்ஷமா பிரார்த்தனை பண்ணிட்டு மேல வந்து அந்த இதுக்கு முன்னாடி சமாதிக்கு மேல வந்து ஒரு ஆசனத்தை போட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு உட்கார்ந்து வந்து ஜபம் பண்ணுனீங்கன்னா எப்படி இருக்குன்றீங்க. சாயந்தரம் உட்கார்ந்தா 8-9 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா பண்ண முடியும். ஏன்னா நதிக்கரை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசானம் இருக்கும். நதிக்கரையில உட்கார்ந்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேல ஒரு ஜீவன் வராது. எந்த ஜீவனும் எட்டி கூட பார்க்காது ஸ்மசானத்து பக்கம். மற்ற இடத்துல எல்லாம் உட்கார்ந்தீங்கன்னா ஆட்கள் தொல்லை இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசானம் ஒருத்தரும் இல்லாம ரொம்ப பரமசாந்தி. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே பரமசாந்தியான இடம் எது அப்படின்னா ஸ்மசானம் தான். அப்போ ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும்? ஸ்மசான வாசினோவா. ஒண்ணு மரத்தடியில இருக்கலாம், இல்ல சூன்ய கிரகம் ஆள் இல்லாத வீட்டுல இருக்கலாம், பாலடைஞ்ச வீட்டுல, இல்ல அப்படின்னா ஸ்மசானத்துல இருக்கலாம். கூட எப்படி இருக்கலாம்? சாம்பராவா. சாம்பரானா அம்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துணிக்கு பேர் அம்பரம்னு பேரு. சா அம்பரம்னா, சக அம்பரம்னா என்ன அர்த்தம்? துணி உடுத்தியவனாகவோ. ஏக வஸ்திரம். இன்னும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் 0. ஒரு வஸ்திரத்தை எடுத்து இப்படி கட்டினா முடிஞ்சு போச்சு. ஏக வஸ்திரமாவோ அல்லது திகம்பராவா. திகம்பரான அர்த்தம் ஆடையே இல்லாதவனாகவோ, இல்ல கௌப்பீனம் கட்டின ரவணர் மாதிரி ஒரு கௌப்பீனத்தை கட்டிக்கிட்டோ, இல்ல ஆடை இல்லாமலோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடை உடுத்தி ஏக வஸ்திரம் உடுத்தியவனாகவோ இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது என்னெல்லாம் இல்லை அப்படின்னா ந தேஷாம், அவர்களுக்கு தர்மம் அதர்மம் எல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா சிரவணம் பண்ணி மனனம் பண்ண காரணத்தினால இன்னைக்கு டெய்லி காலையில, இன்னைக்கு காலையில கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இது எல்லாம் வெறும் சொப்பனம். தூக்கத்துல என்ன இருந்தோம்? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன இருந்துச்சு? தர்மம் இருந்துச்சா? டீப் ஸ்லீப்ல ஏதாவது தர்மம் பாத்தீங்களா? ஏதாவது அதர்மம்னு ஒண்ணு பாத்தீங்களா? தூக்கத்துல தர்மம் அதர்மம் இல்லைல்ல.
கூட வந்து பாத்தீங்கன்னா லாபம் அலாபம், லாபம் நஷ்டம்னு பேரு. லாபம் லாபத்துக்கு ஆப்போசிட், அலாபம் நஷ்டம். லாப நஷ்டம் ஏதாவது தூக்கத்துல இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல. அதுக்கப்புறம் சுத்த அசுத்தம்னு ஏதாவது இருந்துச்சாங்க? நீங்க எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமான இடத்துல தூங்கினாலும் தூக்கத்துக்கு உள்ளார போனதுக்கு பிறகு அந்த அசுத்தமும் இல்லை, சுத்தமும் இல்லை. அதுக்கப்புறம் துவைத்த வரிச்சிதாக, அப்போ என்னுடைய சுரூபம் தூக்கத்துல எப்படி இருக்குன்னா, நான் சுகமாய் இருக்கேன், வேற ஒன்றும் அறியவில்லை. அப்போ அந்த வெறும் ஒன்றையும் அறியவில்லைன்றதுதான் அவித்யான்னு பேரு. காலையில பேக்கப் ஆகும்போது அதுதான் இந்த எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. நானுக்கு மேல தெரியறது எல்லாம் பொய், நானுக்கு மேல தெரியற எல்லாம் துவைத்தங்கள், எல்லாம் லாபம் நஷ்டம், தர்மம் அதர்மம், புண்ணியம் பாப்பம், நல்லவன் கெட்டவன், எதெல்லாம் நம்ம மைண்ட் செட்டப்ல வச்சிருக்கோமோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானவை, வெறும் மாயா மயம் அப்படின்னு தெரிஞ்சு துவைத்த வரிஜிதாக, எந்த ஒரு துவைத்த விஷயங்கள்லையும் டுவாலிட்டியிலையும் என்ன பண்றாங்க, கவனம் கொடுக்காதவர்களாக, பசி தாகம் அபமானம் மானம், 4 பேர் காலில் விழுவான், 4 பேர் கல்லெடுத்து அடிப்பான், எல்லாம் நடக்கும். வெப்பம் குளிர் பசி தாகம் எல்லாம் சம்பவிக்கும் பரிவிராஜகனா இருக்கும் போது. எல்லாத்திலையும் சமமா இருந்துகிட்டு சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக, கீதால 6ல் 8, 9 ஸ்லோகம் பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. கீதால 6வது அத்தியாயம் 8, 9 12வது சாப்டர்லயும் இருக்கு, 8, 9 எடுத்துங்க. அப்புறம் 14வது சாப்டர்ல 24 எடுத்துங்க. ரெண்டுமே வந்து சமலோஷ்டாஷ்ம காஞ்சன சொல்லுது. 6வது அத்தியாயம் 8, 9 அங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிதித்தியாசனத்துல இருக்கிற சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான விஞ்ஞான திருப்தாத்மா கூட்டஸ்தோ விஜிதேந்திரிய. பரமஹம்ச சன்னியாசி எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் இருக்கும், அவன் அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அனுபவத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஞான விஞ்ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா திருப்தி அடைந்தவனா, கூட்டஸ்தனா, இந்திரியங்களை ஜெயிச்சவனா, யுக்த யுத்தியுச்சதே, அவன்தான் யோகி என்று சொல்லப்படுகின்றான். அப்படி இருக்கிற யோகி எப்படி இருப்பான், சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக, மண்ணையும் கல்லையும் ஒக்க கண்டவர்கள் அப்படின்னு தமிழ்ல பாடல்கள் இருக்குல்ல, அது மாதிரி மண்ணையும் கல்லையும் ஒன்றாக பார்க்கின்றவர்களா. அப்ப என்னது, எல்லாம் திருஷ்யம், அதுல மேல கீழெல்லாம் ஒண்ணும் இல்லை, தங்கம் இரும்பு வைரம் அதெல்லாம் ஒன்னும் பாகுபாடு இல்லை, நல்லவன் கெட்டவன் புண்ணியம் பாப்பம் எல்லாம் சர்வம் திருஷ்யம், சொப்பன மாதிரி அப்படின்னு எல்லாத்திலையும் சமதரிசனத்தை உடையவர்கள் அப்படின்னு 8வது ஸ்லோகம் சொல்லுது. 9வது ஸ்லோகமும் கூட எடுத்துக்கணும். கீதால 6, 8, 6, 9 சுகுர்ன் மித்ரார் உதாசீனம் உதாசீன மத்யஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபி ச பாபேஷு சமபுத்திர் விசிஷ்யதே. அருமையான ஸ்லோகம். நல்லவன் கெட்டவன், சுகிருத்து மித்திரன் எதிரி, இது மாதிரி யாரு மத்தியஸ்தன், எல்லா விஷயங்கள்லயும் பந்துக்கள், அதுக்கப்புறம் சாது, எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாத்திரை பண்றவன் ஒரு பக்கமும் சாய மாட்டான். நல்லவனும் சொல்ல மாட்டான், கெட்டவன் சொல்ல மாட்டான், இவன் என்னோட பந்துன்னு சொல்ல மாட்டான், இவன் எதிரின்னு சொல்ல மாட்டான், எனக்கு இவன் நல்லது பண்றான், இவனுக்கு என்ன கெட்டது பண்றான், இவன் பாப்பி, இவன் புண்ணியாத்மா, ஒரு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அபிப்பிராயங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி, இதெல்லாம் என்னது திருஷ்யம், இது எல்லாம் என்னது சொப்பனம் மாதிரி, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, வாஸ்தவம் இல்லை, ஆத்மாக்கு மேல பரிகல்பித்தம் அப்படின்னு எல்லாத்திலையும் சமபுத்திர் விசிஷ்யதே, சமபுத்தி இருக்கக்கூடிய அவன் மிகவும் சிறந்தவன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச சன்னியாசி எந்த பேதத்தையும் பார்க்க மாட்டான். யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதா. அந்த யோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஞ்சீத சததம் சதா காலம் ஆத்மாவோட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பான், தான் 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 ஆத்மாலேயே நிக்கிற பிராக்டிஸ பண்ணிக்கிட்டு இருப்பான். எங்க இருக்கணும், எங்கேயாவது கூட்டத்துல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியாது. ரகசி ஸ்திதக, ஏகாந்தமா, ரமண மகரிஷி மாதிரி நிறைய மகரிஷிகள், நிறைய பேர் எல்லாம் ஏகாந்தமா நிறைய பேர் இருக்காங்க. நான் சொன்னல நேற்று ஒரு சன்னியாசியை பத்தி சொன்னல, வெளியில வரவே மாட்டார், ஊரை விட்டு விலகி ஒரு இடம் இருந்துச்சு. நான் இப்போ யோசிச்சு பார்க்கணும், அந்த இடமே எனக்கு ஏதோ ஒரு பூத்த பங்களா மாதிரி ஒரு சின்ன ரூம், ஒரே ஒரு ரூம், அது சுண்ணாம்படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் இருக்கும் போல இருக்கு, ஒண்ணுமே இல்லை. வெளியில இருக்கிற செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் யோசிச்சேன், எனக்குலாம் இப்போ நான் என்ன செடியெல்லாம் வச்சிருக்கேன், அதை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுங்களா?
இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த சன்னியாசி அவர் இருக்க இடத்துல வெளியில எல்லாம் செடிகள்லாம் இருக்கு, ஒன்னும் பண்ணவே இல்லை. ஒன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே இல்லை. அப்படி வாடி போய் கிடக்குது. அதான் நினைச்சேன், தண்ணியெல்லாம் ஊத்த மாட்டாரு அப்படின்னு. தண்ணி ஊத்துனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானம் பண்ண முடியுமா? செடியை வளர்க்கலாம், உரம் வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆத்ம தியானம் பண்ண முடியாது. அப்ப அந்த சன்னியாசியோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் மொட்டை தலையா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடு மட்டும் இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து எழுந்துட்டு இருக்கார். என்ன பண்ணிட்டு இருப்பார்? யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம், சதா காலமும் ஆத்மாவோட கூடி இருக்கிறவனா, ரகசியமா ஏகாந்தமா இருந்துகிட்டு, ஏகாக்கி தனியா தான் இருக்கணும், ஏகாக்கியா இருந்துகிட்டு, எதச்சித்தாத்மா மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, நிராசீகி எந்த ஒரு ஆசையும் இல்லாதவனா, அபரிக்கிரக பரிக்கிரகம் எந்த ஒரு பொருளையும் ஏற்காதவனா அப்படி இருந்துகிட்டு இருக்கோம். ஆத்மாவை தான் கூட்டுறது மட்டும்தான் வேலை. அப்படி இருந்துகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? தர்ம அதர்மத்தை பார்க்க மாட்டாங்க, லாப நஷ்டத்தை பார்க்க மாட்டாங்க, சுத்தம் அசுத்தத்தை பார்க்க மாட்டாங்க. துவைத்த பரிச்சிதா, துவைத்தங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு சமலோஷ்டாஸ்ம காஞ்சன, மண்ணையும் பொன்னையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. சர்வவர்ணேஷு பைக்ஷாச்சரணம் முக்கியமானது. நாங்க வந்து பார்த்திருக்கோம், என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஞான சந்நியாசியா இருக்கிறவன் மட்டும்தான் பேதம் பார்க்காமல் என்ன பண்ணணும்? சர்வ வர்ணங்களையும் பிக்ஷா எடுக்கணும். இப்ப நான் சொன்ன சுல்பாடி ஜாடி காட்டுக்குள்ளார போனீங்கன்னா யாரு இருப்பா? அங்க வந்து அக்ரஹாரம் ஏதாவது இருக்குமா? மாமி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆச்சாரம், மடி ஆச்சாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா வத்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கூட்டும் கொடுப்பாங்களோ? அங்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது சாமி. மாமி இருப்பாங்க. என்ன மாமி தெரியுங்களா? மீன் பிடிக்கிற மாமி. மாமா மாமின்னு தான் சொல்லுவோம் நாங்க. ஏன்னா நர்மதா அம்மாவோட தம்பிகள் மாமா. அங்க இருக்க காட்டுவாசிங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா அம்மாவோட தம்பியாம். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நர்மதா கரையில போறவங்க எல்லாத்துக்கும் மாமா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காட்டுவாசிங்க தான் மாமா. அப்ப அவங்க ஒய்ஃப் எல்லாம் என்னது? மாமி. மாமி காட்டுவாசிங்க மாமி தான் வந்து நமக்கு ஃபீடிங் பண்ணி ஆகணும். ரொட்டியும் கொடுக்கணும், சப்பாத்தி கொடுக்கணும், தால் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். என்ன பிரியமா மாமிகள் இருப்பாங்கன்றீங்க? அக்ரஹாரத்தை தேடலாமா? அப்படின்னு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்ராவல் பண்ணார். நான் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன், சுல்பாடி ஜாடியில். ஒரு நல்ல வெயில், மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்டி போய் மரத்துல இலையே இல்லை, இலையுதிர் காலம். மரத்துல இலையே இல்லை. ஒரு மொட்டை இதுல ஒரு 11 மணிக்கு போய் ஒரு இடத்துல சேரணும். சேர்ந்தா வந்து நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம். பிக்ஷை கொடுக்கறது கூட ஆளே இல்லை. ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த வீட்டுல வந்து ஒரு 7-8 பசங்க இருக்காங்க. ஏன்னா சின்ன சின்ன வண்டி சிங்கெல்லாம் இருக்கு எல்லாம். அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாமா இல்ல, மாமி மட்டும் ஏகாந்தமா இருக்காங்க, பசங்க மட்டும் இருக்காங்க ஒரு 7-8 பேர். என்னன்னு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட நடுவுல, அந்த காட்டுக்கு நடுவுல மகாராஷ்டிரா பார்டர். அது அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன் வந்து என் கூட இருக்கான். அந்த பையனுக்கு வந்து பசிக்குது சாமி, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. அவ்வளவுதான், தபஸ் தானே, பசிக்குதுன்னா பசிக்குதுதான், அவ்வளவுதான். இன்னைக்கு இல்லை, கிடைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை. பாரு அந்த வீட்டை பாரு, ஏதாவது தரித்திரம், எவ்வளவு தரித்திரமா இருக்கு, நீ போய் அங்க கேட்க முடியுமா அப்படின்னா? அந்த வீடு பார்த்தா, பசங்களை பார்த்தா அவ்வளவு தரித்திரமா இருக்கு. அந்த பசங்க என்னன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வெறும் சாதத்தை சாப்பிட்றத நான் அங்கதாங்க பார்த்தேன். அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு பானையில சாதம் வடிச்சிருக்காங்க. சாதம் வடிச்சு வெறும் சாதம் சாப்பிட்றத நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என்னோட ஜீவனத்துல அது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஏதாவது ஒண்ணு கூட, ஏதாவது ஒரு சாம்பாரோ இல்லை ஏதாவது ஒரு தொட்டுக்கையோ, ஏதாவது ஒரு பாலோ தயிரோ ஏதாவது ஒண்ணு போட்டுதுன்னு நம்ம சாப்பிட்டுருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் அந்த காட்டுல பசங்க வந்து வெறும் தட்டுல சாதத்தை போட்டு சாப்பிட்டு, எனக்கு வந்து பகீர்னு ஐயோ. அப்ப என்ன, வேற எதுவுமே இல்லை அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. காட்டுல இருக்க வீடு. அந்த அரிசி எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, ஹெலிகாப்டர்ல வந்து காட்டுக்கு நடுவுல அங்கங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, பஸ் இந்த ரூட்லாம் எதுவும் இல்லை, ரோடெல்லாம் எதுவுமே இல்லை. அது வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து அரிசியை வந்து போட்டு போவாங்க. அந்த அரிசியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, பிடிச்சு எடுத்துக்கிட்டு இவங்க சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களோட கருமா எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 பேர் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாக்கெட் சத்து மாவை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நான் யோசித்தேன், சத்து மாவா? சத்து மாவு உங்களுக்கு எப்படிடா கிடைச்சது அப்படின்னு கேட்டா, ஹெலிகாப்டர்ல இருந்து வந்து, நீங்க சாப்பிட வேண்டியதுண்டா சத்து மாவு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க.
அந்த குழந்தைங்களுக்கு சத்து மாவு பிடிக்கல. எங்க கர்மா எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒண்ணுமில்லாத சாதத்தை அந்த பசங்க சாப்பிட்டு சத்து மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுல இருக்கிறவனுக்கு சத்து மாவு கிடைச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அருமையான சத்து மாவு தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஃபுல் எனர்ஜி கிடைச்சு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டு முடிச்சோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவ சாது அவரோட சிஷ்யர்கள் 2 பேரோட வந்து சேர்ந்தார். நாங்க ஒரு மரத்தடியில நிழல் கூட இல்லை. அந்த மரம் எப்படிலாம் நகருதோ அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துல நின்றுட்டு கொஞ்சம் வெயில் தணியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வெயிட் பண்றோம். உச்சி வெயில். அந்த சமயத்துல அந்த சன்னியாசி வந்தார். வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களை பார்த்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீச்ச ஜனங்களை இப்படிதான் பிரயோகம் பண்ணாரு. எனக்கு ஜென்மத்துக்கும் மறக்கவே மறக்காது அவர் பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ணது. அந்த பசங்களை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப கேவலமா, அதாவது பக்கத்துல வராதிங்க நீங்களாம் நீஷர்கள் அப்படின்னு. நான் தான் நினைச்சேன், ஐயோ இவர் தப்பு பண்றாரு, இங்கேயே வெட்டி போட்டுருவானுங்க அவனுங்க. இவர் இது மாதிரிலாம் ட்ரீட் பண்ணாரு அப்படின்னா இவர் காட்டை விட்டு வெளியில கூட போக முடியாது. இவர் தெரியாத இடத்துல வந்து காட்டுல யாரு இருப்பா? காட்டுல வந்து நீச்ச ஜனங்கள் அப்படின்னா காட்டுவாதிகள் தானே இருப்பாங்க. அவங்க இடத்துக்கு வந்துட்டு நீங்க நீச்ச ஜனங்களை நீங்களா அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணது அவங்க வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு, நான் மரத்தடியில நாங்க உட்காந்துருக்கோம். இவர் என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ளார போயிட்டார். அவங்க வீட்டுக்குள்ளார போய் நிழல்ல உட்காந்துட்டு அவங்கள்ட்ட அந்த பசங்களை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசிறி எடுத்து வீச சொல்லி அவர் காத்து வாங்கிட்டு அவர் ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு நீசனே அப்படின்னு இருக்காரு. நான் பார்த்து அடப்பாமே சன்னியாசமே அவருக்கு தெரியலையே. யாத்திரை வந்துட்டு அவங்க கையிலேயே வாங்கி சாப்பிட்டு அவங்களையே நீசன் சொன்னீங்க அப்படின்னா அப்போ ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்கன்னு தெரியுதா? அதாவது பரமஹம்சர்கள், பரிவிராஜகனா இருக்கக்கூடிய பரமஹம்சர்கள் ஜாதி பார்க்க கூடாது வச்சிருக்கு. ஒவ்வொரு அன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவதி பிக்ஷாந்தேகி நாராயண ஹரி அப்படின்னு நீங்க கேட்டு நின்னீங்கன்னா அன்னபூர்ணி மாதா தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றது சர்வ வர்ணேஷு. சர்வ வர்ணம்னு என்ன அர்த்தம்? பிராமண, க்ஷத்திரிய, வைஷ்ய, சூத்ர, எந்த வர்ணத்துல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை கிடைக்கலாம். எல்லா வர்ணங்கள்லயும் பைக்ஷாச்சரணம் கிருத்துவா என்ன பண்ணுவாங்க? சர்வத்திர ஆத்மா ஏவ இதி பஷ்யந்தி. என்ன பார்ப்பாங்க? எல்லா இடத்திலையும் சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி. வித்யா வினய சம்பன்னே, நல்ல படிச்ச பிராமணர்களும் யாத்திரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை உபசரிப்பாங்க, உங்களுக்கு பிக்ஷை கொடுப்பாங்க. வித்யா வினய சம்பன்னே, நல்ல பிராமணனும் வீட்லயும் இருக்கலாம். கவி, நல்ல பசுமாடு. ஹஸ்தினி, யானை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுனிச்சைவ சொபாகேச்ச. சுனிச்ச அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயை சமைச்சு உண்ற சாண்டாளன். இந்த எல்லாத்துலயும் ஒரு பண்டிதன் எப்படி பண்ணுவான் அப்படின்னா சமதரிஷினா. பண்டிதன்னா ஞானி, ஒரு ஞானத்தை உடையவன் என்ன பண்ணுவான்? இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு மேல பரிகல்பிதம் நாம ரூபம் இருக்கிறது. என்னது? சர்வத்திர ஆத்மா தான் இருக்கு அப்படின்னு எல்லா ஜீவராசிகள்லையும் சர்வத்திர ஆத்மா ஏவ இதி பஷ்யன். இந்த விதமாதான் அந்த ஹம்சர்கள், பரமஹம்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கின்றார்கள் அப்படின்னு முடியும். இதோட இங்க நிக்கட்டும். நாளைக்கு மீதியை வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. யாரெல்லாம் புரிஞ்சா போதும்னு வேதாந்தம் நம்ம படிச்சிருக்கோமோ, புரிஞ்சா போதும்னா இவ்வளவு கஷ்டப்படுத்தலாமா? ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியார் சொல்லுவாரு, அக்கே மது விந்தேத கிமர்த்தம் பர்வதம் பிரஜேத். மகாபாரதத்துல இருக்க ஸ்லோகம் நினைக்கிறேன். இது ஆச்சாரியார் வந்து பிரம்மசூத்திரத்துல பிருகதாரண்யத்தெல்லாம் பயன்படுத்துறார், நிறைய இடத்துல பயன்படுத்துறார். அக்கே மது விந்தேத்த அப்படின்னா என்னோட தோட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மரத்தடியில மாமரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு, நல்ல பெரிய தேன் கூடு. என்னோட வீட்டு தோட்டத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றத்திலேயே ஒரு தேன் கூடு இருக்கு அப்படின்னா நான் எதுக்குங்க மலை ஏறி வந்து பாத்தீங்க அப்படின்னா பருவத்துக்கு மேல ஏறி ரிஸ்க் எடுத்து போய் மரத்தேன் எடுக்கணும்? என் வீட்லயே இருக்கு தேன். அப்ப அமாவாசை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகை போட்டு தேன் எடுத்துடலாம்.
அதை விட்டுட்டு வந்து கஷ்டப்படாம எடுக்கிறத விட்டுட்டு மலை ஏறிட்டு நான் எடுப்பேனா? அக்கே மதுவிந்தேத கிமர்த்தம் பரிவதம் பிரஜே. எதுக்காக மலை ஏறணும் வீட்லயே இருக்கும்போது? இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தே. புரிஞ்சா போதும் வேதாந்தம் அப்படின்னு ஒருத்தர் முக்தி கிடைக்கும் அப்படின்னா, இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தே, இஷ்டமான வஸ்து நம்ம கையிலேயே கிடைச்சது அப்படின்னா, கோ வித்வான் எத்தனை ஆச்சரிய. ஒரு வித்வான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவானா? எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கடுமையான ஒரு பரிவிராஜகம், சன்னியாசம், இத்தனை விதிகள் இதெல்லாம் எதுக்காக வைக்குது? ஒரு யாத்திரை பண்ணிட்டு வந்தா என்ன லாபம் கிடைக்கும்? சாமி என்ன கேட்டீங்க அப்படின்னா, சாமி உங்களுக்கு நர்மதா பரிக்கிரமம் பண்ணீங்கல்ல சாமி, உங்களுக்கு என்ன சாமி லாபம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2-3 லாபம் கிடைச்சது. என்ன அப்படின்னா, நம்ம பிராரப்தத்தை யார் நிர்வாகம் பண்றானா? ஈஸ்வரன் தான் நிர்வாகம் பண்றார். ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும். அதே மாதிரி மரண பயம் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். எப்ப வேணாலும் மரணம் வரலாம், மரணத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். மரணம் எப்ப வேணா வரலாம், அதனால வந்து பாத்தீங்கன்னா மரண பயம் போயிடும். 2வது இருட்டு, மரணம், நோய், இது மாதிரி எந்த விஷயத்திலையும் பயம் வராது. அதுக்கப்புறம் 2 முக்கியமான காரியம், நம்மளுடைய ஃபுட்டுல இருந்து அகாமடேஷன்ல இருந்து எல்லாத்தையும் காட்டுல இல்ல நாட்டுல இருக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் ப்ரொவைட் பண்றார் அப்படின்னு ஒரு நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாத்திரையில இருந்து கிடைக்கும் பரிவிராஜகத்துல. அப்போ உதாசீனா வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை ரொம்ப முக்கியம். பரிவிராஜக ஜீவனம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல்ல போகும்போது ஒரு பரிவிராஜக ஜீவனம் ரொம்ப முக்கியம். முன்னாடி காலத்துல எல்லாம் அந்த காஷி யாத்திரைன்னு ஒண்ணு இருந்துச்சு. காஷி யாத்திரை மட்டும் இல்ல, காஷி, ராமேஸ்வரம், முன்னாடிலாம் ட்ரெயின்லாம் இல்ல, நடந்தே போவாங்க யாத்திரைகள்லாம். நீங்க இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பழனி மலை யாத்திரைக்கு ஏதாவது ஒரு யாத்திரை போயிட்டு வாங்க. ஒரு யாத்திரை நடந்து ஒரு பழனி மலைக்கு ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் நடந்து எங்கேயாவது போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் இல்லைன்னா பழனி ஏதாவது கூட்டத்துக்குமே போங்க. ஒரு யாத்திரை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரத்யட்சமா உங்களோட அனுபவத்துல பாத்திரலாம். நம்ம வீட்டுல இருக்கும் போது என்ன தெரியும், நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா போகும்போது யாரோ எங்கேயோ பண்ணுவோம், இதெல்லாம் இம்பாசிபிள்ங்க, இதெல்லாம் பாசிபிளே இல்லை, நம்ம வந்து நம்ம புக்கில் இருக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு. நீங்க யாத்திரை பண்ணும் போதுதான் தெரியும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நாயன்மார் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் இப்பவும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நாயன்மார் இருக்காங்க. ஒண்ணு இல்லை, நான் கம்மியா சொல்றேன், ஏகப்பட்ட நாயன்மார்கள் ஊர் ஃபுல்லா இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தபஸ்விகள் இருக்காங்க, அவ்வளோ யோகிகள் இருக்காங்க, அவ்வளோ சன்னியாசிகள், விரக்தர்கள் இருக்காங்க. நம்ம உள்ள இறங்கி பார்க்கும் போது தான் தெரியும், ஐயோ இவங்க சொன்னதெல்லாம் இங்க இருக்கே அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், ஏதோ இருக்கு போல இருக்கு, நூல்ல சொல்லியிருக்கு, கிரந்தத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு. ஒரு யாத்திரை எங்கேயாவது பண்ணி பாருங்க, ஏகாந்தமா பண்ணி பாருங்க. அறிவோம்.